இன்ஸ்டாகிராம், டிக்டாக், ஃபேஸ்புக் மாறி 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 என்ன பார்த்துக்கிட்டுதுன்னு சொன்னா இந்த வீடியோஸ் தான். ஐயோ கடவுளே! இன்னைக்கெல்லாம் வந்த வீடியோஸ் பார்த்தீங்கன்னா முடியல. உடல்லாம் சேதமாவி, பாடிஸ் எல்லாம் ரொம்ப டேமேஜ் ஆவி, உடைகள் இல்ல, பாவம் கை கால்லாம் தனித்தனியா. நேற்று சரத் வீரசேகரன் சொல்லிட்டாருண்ணே, எல்லினோ வாரத்துக்கு அனுர காரணம். அனுரதான் காரணம். இப்ப இந்த நேபாளத்துல வந்த வெள்ளத்துக்கும் இந்த சரத் வீரசேகரை கண்டா கேட்க தான் இருக்கேன் நான் போயிட்டு. உண்மைக்குமே சரத்து இப்ப அண்மையில பாத்தியா நேபாளத்துல இப்படி நடந்துச்சு. இதுக்கு யாரு காரணம் நினைக்கிறா அப்படின்னு நான் கேட்க தான் போறேன். நேத்து நான் அதுக்கு அனுர இல்ல விஜயகேரன். நோயன்னு நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல நீ. ஒரு பெண் வந்து அங்கிருந்து வெளியே அனுப்பப்படுறாங்க, வெளியேற்றப்படுறாங்க. என்ன காரணம் இது? இது கொஞ்சம் வேற மாதிரி பேசப்படுது. ஏன்னா இப்பவே சோசியல் மீடியாவில் எது எடுத்தாலும் பத்தி எரியுது. இந்த விஷயமும் அப்படித்தான் போய்கிட்டு இருக்கு. ஸ்ரீலங்காவுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் சார்? எனது பாட்டனார் அரசியல் செய்தார், எனது தந்தை அரசியலில் இருந்தார், நானும் அரசியல் செய்கிறேன். எனது பிள்ளைகள் அரசியல் செய்வதற்கான சூழலை உருவாக்க வேண்டும், இல்லையேல் அவர்கள் என்னை விமர்சிப்பார்கள். நாம அப்பா பிள்ளைகளுமா இதுக்கு இல்லையாப்பா ஒரு எண்டு, இதுக்கு இல்லையாடாப்பா ஒரு எண்டு, இதுக்கு இல்லையா சார் ஒரு எண்டு, இதுக்கு இல்லையா சார் ஒரு எண்டு. உங்கள் பெற்றோரின் நிம்மதியே எங்களின் நோக்கம். செவிலியர் பராமரிப்பு, ஆரோக்கிய உணவுகள் மற்றும் சொகுசு அறைகளுடன் ரத்மலானியில் வி கேர் ரெசிடென்ஸ். கொழும்பில் சொகுசு அடுக்குமாடி குடியிருப்புகளை வாங்க, அழகான வீடுகளை கட்டிக்கொள்ள ராயல்டி இன்ஜினியரிங், வெள்ளவத்தை ஐபிசி ரோட்டில், வெள்ளவத்தை ஃபசஸ் லேனில். ஹலோ அண்ணா, வணக்கம். வணக்கம் வணக்கம் டேல்சன், எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன். இன்னைக்கு போயாதீனம், விடுமுறை நாள். விடுமுறைன்னு வீட்டுல இருக்கா இல்ல தானே, நாட்டு நடப்புக்காக நாங்க வந்து தானே ஆகணும். இன்னைக்கு வீட்டுல தான் காலையில இருந்து இருக்கு. சரி, நாட்டு நடப்பு செய்யணுமே அப்படின்னு வேலை மெனக்கட்டு இந்த வந்து நம்ம ஸ்டூடியோல இருந்து இன்னைக்கு நாட்டு நடப்புல கதை செய்யல. வேலை மெனக்கட்டு வந்தாலே நீங்க மக்களுக்காக தானே வந்தீங்க, அவங்க அதுதானே வந்தேன். அதனால தானே வந்து இருக்கேன். நம்ம மக்களோட கதைக்காம இருக்கேலுமா, கமெண்ட்ஸ் படிக்காம இருக்கேலுமா, அதனால வந்தாச்சு. என்னதான் இருந்தாலும் சோகமா தான் வந்தேன். சம்பவம்னா அப்படி ஐயோ நேபாளத்துல அதே தான். இன்ஸ்டாகிராம், டிக்டாக், ஃபேஸ்புக் மாறி 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 என்ன பார்த்துக்கிட்டுதுன்னு சொன்னா இந்த வீடியோஸ் தான். ஐயோ கடவுளே! இன்னைக்கெல்லாம் வந்த வீடியோஸ் பார்த்தீங்கன்னா முடியல. உடல்லாம் சேதமாவி, பாடிஸ் எல்லாம் ரொம்ப டேமேஜ் ஆவி, உடைகள் இல்ல, பாவம் கை கால்லாம் தனித்தனியா. அதை கதைக்க கூடாது, ஆனா மனசு ரொம்ப வேதனையா இருக்கு. என்ன என்ன நடந்துச்சு? அவங்களுக்கு தப்பிக்கிறதுக்கு கூட வழி இல்லை. எங்கத்தான் ஓடுறது? எங்கன ஓடுவாங்க? எங்கன ஓடி ஒளிகிறது? எங்கேயுமே இல்லை. இங்கிட்டு பார்த்தா மேடு, இங்கிட்டு பார்த்தா மேடு, நடுவில் அந்த ரோட் வழியா ஓடிக்கிட்டு இருக்காங்க. என்ன செய்யறது? ரொம்ப சோகம் போச்சு. ரொம்ப பேர் மரணிச்சதா தகவல். என்ன கதைன்னா அது? உண்மையில 15,000த்துக்கு மேற்பட்ட மக்கள் இறந்திருக்கலாம் என்று சொல்லப்படுது. சில விட கூடலாம் என்று சொல்லப்படுது. பார்த்த உடனே என்ன சொல்ற, நீருக்கு நெருப்புக்கும் என்ன சொல்ற, நிலநடுக்கங்களுக்கு எல்லாம் இயற்கை அர்த்தத்துக்கு ஒரு தரம் தப்பவும் முடியாது. அது கடவுள் நினைச்சா மட்டும் நாங்க. உண்மையில அது ஒரு பெரிய சுமனடா பேருந்து எல்லாம் வீதியால சென்று கொண்டு இருக்குது. அப்படியே தண்ணி வந்து அடிச்சுட்டே போகுது. அப்படியே பல வீடுகள், குடிமனைகள், அது ஒரு என்ன சொல்ற, ஒரு திரவம் மாதிரி தான் அந்த தண்ணி வந்தது. கிட்டத்தட்ட பார்க்கும் நாங்க நேரே பார்க்க, அந்த வீடியோக்களை பார்க்கக்குள்ள அது வந்து ஒரு சுனாமிக்கு இணையானது தான் பார்க்கப்படுது. இப்போதைக்கு பாதிப்புகள் தெரியாத பல நாடுகள் உதவிக்கரை நீட்டி இருக்குது உடனடியாக அந்த உதவி செய்யறதுக்கு. நம்ம இலங்கை கூட, இலங்கை ஜனாதிபதி அன்றகுமார் சனாய் கூட உடனடியாக ஒரு தகவல் தெரிவிச்சிருக்காரு. எல்லா விதமான சப்போர்ட்டும் நாங்கள் நிற்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எந்த உதவினாலும் நாங்கள் செய்யறதுக்கு ரெடி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இந்தியா துணையா நிற்கிது. பல நாடுகள் கவலை தெரிவிச்சிருக்குது. ஆனா என்ன சொன்னீங்கன்னா, அந்த இமயமலை பகுதி அங்க இருக்கின்ற இந்த ஐஸ் கட்டிகள் அது உடனடியாக அதை அதிரடியாக கரைஞ்சி வந்தது தான் இப்படி ஒரு பாரிய சேதத்தை ஏற்படுத்தி இருக்கு. ஃபுல்லா சகதி மண் எல்லாம் கலந்து. ஐயோ சரியான வேதனை. கிட்டத்தட்ட உட்கட்டமைப்பு முழுமையா பாதிக்கப்பட்டுச்சு. உட்கட்டமைப்பு முழுமையா பாதிக்கப்பட்டு சுகாதாரம் முழுமையா துண்டிக்கப்பட்டிருக்குது. பெரிய ஒரு அவலத்தில் இருக்குது. இது இயற்கையின் தாக்கம், அதே நேரம் எல்லினோட தாக்கமா இருக்கலாம் என்ற பல கருத்துக்கள் கூறப்படுது. ஆனால் இன்னும் உத்தியபூர்வமான அறிக்கை சர்வதேச சுற்றுச்சூழல் அமைப்பு இன்னும் வெளியிட இல்லை. ஆனா இப்ப உலகத்துல அங்கங்க நடக்கிற விஷயங்களை பார்த்தோன்னா இந்த எல்னினோ ஒரு பிரதான காரணமா தான் இருக்கு. ஏதோ ஒரு தாக்கம், இது ஒரு பகுதி பசிபிக் சமுத்திரத்துல நடந்தாலும் கூட அதனுடைய தாக்கம் வந்து ஏனைய பகுதிகளையும் இப்படி இருக்கு. அதுதான் தெரிஞ்சுக்கொள்ளக்கூடியதாக இருக்கு. இப்ப இலங்கையில் எடுத்தாலும் கூட
காலையில் நல்லா வெயில், வெயிலோட தான் நாங்கள் ஆஃபீஸுக்கு வாரோம். வந்து ஒரு அரை மணி நேரத்தில் அடிச்சு மழை, அப்படி ரொம்ப மோசமாக இருக்கு. அப்புறம் வெயில், மழை வெயில், மழை வெயில், இப்படித்தான் இருக்கு. இது ஒரு காரணம். டக்குன்னு இந்த காலநிலை மாற்றமாகுது. இப்படி இலங்கையிலையும் நேற்றைய தினம் ஒரு எச்சரிக்கை விடுக்கப்பட்டு சில வேளை வர்ற காலங்கள்ல வரப்போற மழை காலங்கள்ல மழை வெள்ளத்திற தாக்கம் அதிகமா இருக்கலாம்னு. அது என்ன சொல்றது, உண்மையில மனிதர்களால கட்டுப்படுத்த முடியாது. எல்லாருமே சேர்ந்து படைத்தவனால மட்டும்தான் அந்த விடயங்களை கையாளக்கூடிய திறன் இருக்குது. இப்ப அந்த பகுதி நேபாளத்தை அந்த வீடியோஸை பார்க்கும்போது தெரியுதுன்னா, அது ஒரு ஆற்று படுக்கை, ரைட்? ஆற்றை பிடித்த வகையில தான் அந்த எல்லா கட்டிடமும் அமைஞ்சிருக்கு. பாருங்க, அங்கன யோசிங்க, யாரோட பிள்ளைனா நாங்க ஏன் ஆற்றை அண்டி அங்கன போயிட்டு கட்டணும்? அது சாதாரணமா தண்ணி வழிந்தோடக்கூடிய ஒரு இடமா தான் இருக்கு. யாரும் நினைச்சிருக்க மாட்டாங்க இவ்வளவு பெரிய ஒரு வெள்ளம் வரும்னு. எதிர்பாராத நேரத்துல இப்படி நடந்துருச்சு. காலங்கள் எல்லாம் அப்படியே எடுத்துக்கிட்டு போய் சகதியா. ரொம்ப வேதனை. அதுல வந்து இப்ப இலங்கையிலிருந்து ஒரு முக்கிய அறிவிப்பு இது சம்பந்தமா வெளியாகிருக்கு, நான் சொல்றேன். வெள்ளம் மற்றும் மண் சரிவு நிலைமை ஏதேனும் இலங்கையருக்கு அவசர உதவி அல்லது ஒருங்கிணைப்பு தேவைப்பட்டால், நேபாளத்தில் நடந்த அந்த சம்பவத்தோடு ஏதாவது அவசர உதவி தேவைப்பட்டால், காத்மண்டுவில் உள்ள இலங்கை தூதரகத்தின் 24 மணி நேரமும் செயற்படும் அந்த தொலைபேசி இலக்கம் போட்டிருக்காங்க. இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பார்க்கலாம். +917951048653 இந்த இலக்கம் இப்ப ஸ்கிரீன்ல உங்களுக்கு தெரியும். இந்த இலக்கம் குறித்து தொலைபேசி இலக்கத்தினூட நீங்க தொடர்பு கொண்டு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இளைஞர்கள் கொஞ்சம் பேர் இருக்காங்க நேபாளத்தில், இல்லாமல்ல. ஆனால் இதுவரை அங்கு வசிக்கின்ற இளைஞர்கள், அங்கு சுற்றுலா சென்ற இளைஞர்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லைன்னு தான் சொல்றாங்க. யாருக்கும், இளைஞர்கள் யாருக்கும் எந்த விதமான பாதிப்பும் இல்லைன்னு. அப்படி ஏதாவது உங்களுக்கு தகவல் தெரிஞ்சுக்கணும்னா இந்த தொலைபேசி இலக்கம் இருக்கு, இந்த மின்னஞ்சல் முகவரி இருக்கு, நீங்க தொடர்பு கொண்டு என்ன மாதிரியான நடவடிக்கை, இங்க என்ன மாதிரி நிலைங்கிறது தெரிஞ்சுக்கங்க. நிச்சயம். ஆனா சொல்லி ஆகணும்னா இலங்கை மக்களும் கொஞ்சம் அவதானமா தான் இருக்கணும். இலங்கை மட்டும் இல்ல, எல்லா இடமுமே, ரைட்டா? எது எந்த நேரம் நடக்கும்னு சொல்ல தெரியாது. டித்வா இந்த மாதிரி தான். அதுக்கு வந்த காலநிலை எல்லாமே அப்படித்தான். என்ன நேற்று சரத் வீரசேகரன் சொல்லிட்டாருன்னு, எல்லினோ வாரத்துக்கு அனுர காரணம், அனுரதான் காரணம். இப்ப இந்த நேபாளத்துல வந்த வெள்ளத்துக்கும் சரத் வீரசேகரை கண்டா கேட்கதான் இருக்கேன் நான் போயிட்டு. உண்மைக்குமே சரத்து இப்ப அண்மையில பாத்தியா நேபாளத்துல இப்படி நடந்துச்சு, இதுக்கு யாரு காரணம் நினைக்கிறா அப்படின்னு நான் கேட்க தான் போறேன். நேத்து இல்ல அதுக்கு அனுர இல்ல, விஜயகேரன். யாரு வெளிநாட்டவர்கள் அமைச்சு அதான் எல்லாம் செய்ய சரியான மோசமா. ஐயோ கடவுளே. வடக்கு கிழக்குல வந்தால் இவர் அமைச்சர் சந்திரசேகரன். எல்லினோக்கான அமைச்சர்கள். நோய் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல நீ? நேற்று மீலாத்துன் நபி விழாவுல எதிர்பார்த்தத கடந்து பல செய்திகள் இருந்தது. பல ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டிருந்தாங்க. ஜனாதிபதியோட செய்தி என்றது வந்து பெரிய செய்தி ஒன்று சொல்லப்பட்ட மாதிரி இருந்தது. யார் எதிர்த்தாலும் மக்களுக்கான இந்த முடிவை ஒருபோதும் பின்வாங்க மாட்டேன், அப்படி ஒரு அரசாங்கம் தான் இது, மக்களின் குரலை கேட்கும் அரசாங்கம் சொல்லியிருக்கிறோம். කවුරු මොන විදියට කුඩා කුඩා ප්‍රතිවිරෝධ දැක්වුවත් ජනතාව වෙනුවෙන් ගණ ලබන කිසිදු තීන්දුවක් ආපසු නොහරන බව මා ඔබට මේ අවස්ථාවේදී සාතිකන ආපසු වරවන්නේ නැහැ. මතක තබා ගන්න. மக்களுக்கான அரசாங்கம் என்னடா இப்ப பல வகைகள்ல இனவாதம் மதவாதம் எல்லாம் பரப்பி ஒன்றுமே மக்கள் எக்ஸப்ட் பண்ணல. பாத்தீங்களா? கட்டாயம் அதான் நடந்துச்சு. இப்ப சோசியல் மீடியாவா இருக்கலாம், எல்லா பக்கட்டும் இனவாதம் மதவாதத்தை வச்சு பல பேர் எதோ ட்ரை பண்ணாங்க. அடுத்த கட்டத்தை கொண்டு போயிட்டு ரைட் அனுரவை கொஞ்சம் அசைச்சு பார்க்கலாம், அனுர அரசாங்கத்தை கொஞ்சம் அசைக்கலான்னு மக்கள் ஸ்டெடியா நின்றாங்க, மக்கள் ஸ்ட்ராங்கா நின்றாங்க. இது என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது மக்கள் சரியா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி மூவ் ஆன் ஆகினாங்க. அதனால இது அடுத்த கட்டத்துக்கு பெரிய பிரச்சனையா போகல, ஸ்மூத்தா முடிஞ்சு போச்சு. அதே மாதிரி அரசு தரப்பில் இருக்கின்ற அமைச்சர்களும் சரி, அவங்க எடுக்க வேண்டிய முடிவுகளை எடுத்து ரைட் ஒரு மாதிரி கட்டுப்பட்டு கொண்டு. ஆனா முக்கிய ஜனாதிபதியுடைய உரை சம்பந்தமா தான் இன்னைக்கு நியூஸ் இன்சைட்லையும் நான் பேசியிருக்கேன். அதுக்கு பின்னுக்கு ஒரு அரசியல் இருக்கு நிச்சயமா. இப்ப எதிர்வரும் நாட்கள்ல ஜனாதிபதி இலங்கையின் பல பகுதிகளுக்கும் போயிட்டு மக்கள் மத்தியில பேசுறதுக்கு தயாராகிட்டு இருக்காரு. அது எந்த விதமான எலெக்ஷனும் இல்ல, இருந்தாலும் மக்களுக்கு பேசணும், மக்களோட பேசணுங்கிற ஒரு முடிவுல இருக்காரு. அதன் பின்னணி என்ன அப்படிங்கிறத நாங்க அப்போதான் தெரிஞ்சுக்கலாம் ஜனாதிபதி பேசும்போது. ஆனா நேற்றைய உரை ரொம்ப நாளா மக்கள் எதிர்பார்த்த ஒரு உரைத்தான். ஜனாதிபதி ரொம்ப நாளா பேசல, ஸ்டேஜ் எதுவுமே ஏறாம பேசல. என்ன பேசணும் என்ன பேசுவார்? ஏன்னா எதிர்கட்சிகள் அங்கிட்ட கொஞ்சம் பலமா அவங்க எதிர்ப்புகள், குழப்பங்கள், கூச்சல்கள், விமர்சனம், சர்ச்சை அப்படின்னு போய்கிட்டே இருக்கு. ஆனா ஜனாதிபதி சைலண்டா தான் இருந்தார். ஒரே ஒருக்கா பார்லிமெண்ட் வந்தாரு, பேசாம போயிட்டாரு. அதே மாதிரி சட்டத்தரணிகள் சங்கத்தோட மீட்டிங்லையும் அவர் ஸ்பீச் பார்த்தோம், ரைட். அதுக்கு பிறகு எங்கேயும் பேசல. நேற்று பேசினாரு,
சொல்ல வேண்டியதெல்லாம் அப்படி அடிச்சு சொல்லியிருக்காரு. போதைப் பொருளா இருக்கலாம், பாதாள உலக நடவடிக்கையா இருக்கலாம், கிட்டத்தட்ட சொல்ல நிறுத்தாத அரசியல் டெல்சன் ஒரு இருக்கலாம். ம். பெரிய மிரட்டல் ஒன்று விடுக்கப்பட்டிருக்கு குற்றம் செய்தவங்களுக்கு. அதான் 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 அவர் சொல்றாரு, அரசாங்கம் மக்கள் நலன் சார்ந்து இருக்கிற முடிவுகளை எதிர்ப்பவர்கள் வந்து மக்கள் விரோதிகள், மக்களை எதிர்ப்பவர்கள் தான் அவங்க அப்படின்னு அடிச்சு சொல்லிட்டாரு. அதனால மக்கள் மைண்டுக்கு எடுத்திருப்பாங்க இப்ப விஷயத்தை. அந்த பக்கம் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க, அப்புறம் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன், இளங்குமரன் ஆகியோர் வந்து ஒரு பிரஸ் மீட் ஒன்று செஞ்சிருக்காங்க வடக்குல. அதை சொல்றாரு அமைச்சர் விமல் ரத்நாயக்க சொல்லியிருக்காரு, வடக்கு மக்களின் மக்கள் ஆணை தேசிய மக்கள் சக்திக்கு தான் உள்ளது, மாறாக தோற்று போன சுமந்திரனுக்கு இல்லைன்னு அதுல போட்டிருக்கு. நாங்கெல்லாம் ஒண்ணு சொல்ல, அதுல போட்டிருக்கு இல்ல சுமந்திரன். அவர் சொல்லி இருக்கிறாரா? ஆமா, அவர் தான் சொல்லியிருக்காரு. அதான் நான் யோசிச்சேன், இதை சொன்னாலும் நம்மளா ஏதோ பேர் எடுத்து சொல்லி இருக்கிறதா இல்ல சொல்ல. அந்த வீடியோல சிங்களத்துல சொல்ல அவர் சொல்றாரா? ஆமா 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 சொல்றாரு. උතුරේ මිනිස්සුන්ගේ ජනවරම තිබෙන්නේ ජාතික ජනබලවේගයට. උතුරේ ජනතාවගේ ජනවරම තියෙන්නේ ජාතික ජනබලවේගයට. නැතුව පරදිච්ච මේ සුමන්දිරන්ට හරි වෙන අතුගෑවිච්ච පක්ෂවලට නෙමෙයි. அப்ப டெல்சன் நம்ம என்ன செய்யற அவர் சொன்னதுக்கு? ஓ. ஆனா நேற்று டெல்சனங்கட நாட்டு நடப்புல சந்திரசேகரன் அவரும் ஒரு கருத்து சொன்னது. நேற்று அவரும் ஒரு குற்றச்சாட்டு வச்சவர் என்னன்னா, அந்த நல்லாட்சி காலத்துல இவர் சொல்லது இப்ப நடக்கல, சரி, இப்ப சரி. நடக்கிற அந்த காலத்துல நடக்காட்டி அதுக்கு ஒரு நியாயம் சொன்னது, இப்ப நடக்கலன்ற நேற்று சந்திரசேகரன் கருத்தையும் ஒரு திரும்ப ஒரு அதுல வைக்கிறோம் சொன்னால் நேற்று கணவர் கேட்டவங்க உண்மையா அமைச்சர் பேசினதா சந்திரசேகரன் இப்படி பேசினவராண்டு அதே மாதிரி ஆணி ஒழிப்ப போறார் கதைக்கிறார். இதே சுமந்திரன் கடந்த 2019ஆம் ஆண்டு அரசாங்கத்தில் இருக்கின்ற போது வீட்டத்தில் நான் பார்த்த ஒரு வீடியோ ஒன்று இருக்குது. காணி விடுவிப்பு சம்பந்தமாக பேசக்கூடாது. காணி விடுவிப்பு சம்பந்தமாக பேசினா தென்னிலங்கை குழந்துவிடும், தென்னிலங்கையில் பிரச்சனை வரும், அந்த பிரச்சனை வந்தால் இந்த அரசாங்கம் வீழ்ந்துவிடும், அதனால் மைத்திரியும் ரணிகளையும் பாதுகாக்க வேண்டும் என்ற தோரணையில் கருத்து சொல்றான். அதனால இப்போ எல்லாருக்கும் தெரியும், இன்னும் 1 வீக் அல்லது ஒரு மாசத்துள்ளுக்கு பெருந்தொகையான காணி விடுவிக்க போகுது. அப்ப அந்த நேரத்தில் இங்க இருக்கின்ற அரசியல் என்ன, ஒரு நாதியற்ற நிலையில் இருக்கின்ற அரசியல்வாதிகள் ஆனா எந்த போராட்டத்தின் கீழே தான் விடுவிச்சு. நேற்று அந்த அமைச்சர்கள் மீது ஊடகவியலாளர்கள் ஒரு தாங்கள் கேட்ட கேள்விக்கு பதிலளிக்க உண்மைத்தன்மை சம்பந்தமா ஊடகவியலாளர் தரப்புல இந்த குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. ஆனால் அமைச்சர் சந்திரசேகரனோ அல்லது நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் போன்றவர் அதோட எந்த ஒரு கருத்தும் கூறல. அதுல என்ன நடந்துன்னு தெரியாது. இவர்கள் தரப்புல கேள்விகள் முன்வைக்கப்பட்டதா தான் சொல்லப்படுது டெல்சன். ஆனா அதே மாதிரி சோசியல் மீடியாவில் இன்னொரு வீடியோவும் பார்த்தேன். இது என்ன நடந்துச்சுங்கிறத கொஞ்சம் தேடிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு டைம் சரியா செட் ஆகல தேடுறதுக்கு. நான் நினைக்கிறேன் நீங்க தேடி இருப்பீங்கன்னு. நல்லூர் இப்போ திருவிழா காலம் போய்கிட்டு இருக்கு. ரொம்ப சந்தோஷமா எல்லாம் பக்தர்கள் எல்லாம் போயிட்டு அங்க வணங்கி வீடியோஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல தான் ஒரு வீடியோ ஒன்று லீக் ஆச்சு. ஒரு பெண் வந்து அங்கிருந்து வெளியே அனுப்பப்படுறாங்க, வெளியேற்றப்படுறாங்க. என்ன காரணம் இது? இது கொஞ்சம் வேற மாதிரி பேசப்படுது. ஏன்னா இப்பவே சோசியல் மீடியாவில் எது எடுத்தாலும் பத்தி எரியுது. இப்ப இந்த விஷயமும் அப்படித்தான் போய்கிட்டு இருக்கு. இல்ல டெல்சன், நல்லூர் ஆலயம் சொன்னா அதுக்கு சொல்ல சில கட்டுப்பாடுகள் இருக்குது. அந்த கட்டுப்பாடுகள் ஒன்று வந்து டெல்சன் புகைப்படங்கள் உங்களுக்கு தெரியும். நீங்க நேரலைகளுக்கு அங்க போறீங்க இல்ல அந்த இப்பவும் அந்த நேரலை போய்கொண்டிருக்கு. இப்ப அங்க சில கட்டுப்பாடுகள் இருக்கு. அந்த கட்டுப்பாடுகள் அது கோயில் நிர்வாகத்துல கட்டுப்பாடுகளை நீங்களும் பின்பற்றத்தாமணும், நானும் பின்பற்றத்தாமணும், அது யாரும் பின்பற்றத்தாமணும். அந்த பெண் மீது சொல்லப்படுது என்னென்னால், அந்த புகைப்படம் எடுக்கிறது கோயிலுக்குள்ள அனுமதி இல்லை, யாரும் எடுக்கல புகைப்படம். உங்களுக்கு தெரியும். அந்த புகைப்படம் எடுத்ததாகவும் அதை எடுத்ததால அந்த அதுக்கு ஆலய நிர்வாகத்துக்கு பொறுப்பா இருக்கிறோம் எடுக்க இயலாது, நீங்க வெளிப்புறத்துல போய் எடுங்க, உள்ளுக்குள்ள எடுக்கிறதுக்கு அனுமதி இல்லைன்னு வெளியே அனுப்பி வச்சாதான் சொல்லப்படுது, வெளியேற்றப்படலை. அனுப்பி வை, உள்ளுக்குள்ள எடுக்கிறதுக்கு இலவுடல எடுக்க வேணாம், நீங்க வெளியில போய் எடுங்கன்னா அந்த பிள்ளை வெளியில எடுக்க வெளிக்கிற அந்த பெண் வெளியில எடுக்க வெளிக்கிட்டதா தான் சொல்லப்படுது. இதுதான் கோயில் அங்க இருந்து கிடைக்கக்கூடிய தகவலா இருக்குது. கோயில் தரப்பு நீங்க சோசியல் மீடியா இருக்குன்றதுக்காக எல்லாத்தையும் போட்டு சொன்ன விஷயம் வந்துச்சு. இது டெல்சன் கோயில் நிர்வாகம் இப்ப ஒவ்வொரு நாங்க நேற்று என்ன சொன்னாங்க, கிளிநொச்சியில நடந்தது ஒரு பெரிய தவறு. ஏன்னா கோயில் கட்டுப்பாடுகள் இருக்கணும்ன்றா எங்களோட நிலப்பாடு தான். எனவே அது எனக்கு ஒரு பிள்ளையா தெரியல டெல்சன் அந்த செய்த சம்பவம். அதே மாதிரி எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் ரொம்ப மனவிரக்தி இருக்கு. அவர் சொல்றாரு, இந்த நாட்டுல ஒரு வேலை நடக்குது இல்லை, இந்த அரசாங்கம் என்னென்ன சொன்னாங்க ஏதாச்சும் ஒண்ணு செய்யறாங்களா? மக்களே இனி ஏமாந்தது போதும், எல்லோரும் எஸ்ஜேபியோடு சேர்ந்து எங்களை வெல்ல வையுங்கள், நாங்க சொன்ன வேலைகளா செஞ்சு தாரோம் அப்படின்னு சஜித் பிரேமதாஸ் திரும்பி ஒரு ஸ்டேஜில் ஏறி சொல்லியிருக்காரு. பாவம், ஒரு கட்டத்துல எனக்கு பாவமா இருக்கு. இந்த 3 வருடம் இருக்குது.
அனுரகுமார திசாநாயக்க அந்த அதாவது தாய் தந்தையர்கள் அல்லது தங்களுடைய முதியவர்களை பார்க்க தவறுற பிள்ளைகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும்னு சொன்னானே. இப்போ இன்றைய தினம் பார்த்தா ஒரு செய்தி செய்திகள்லையும் சமூக வலைத்தளங்கள்லையும் குறிப்பா வந்து சொத்துக்களை பறித்தபின் தாயையும் தந்தையர்களையும் வீதிகளில் துரத்தி விட்ட பிள்ளைகள் என்ற ஒரு புகைப்படமும் குறிப்பா மகன் வந்து ஜப்பான்ல எல்லாம் நல்லா இருந்துட்டு வேலை செஞ்சுட்டு நல்ல செல்வாக்கோட இங்க வந்து வாழ்ந்திருக்காரு. வாழ்ந்தது மட்டும் இல்லாம பெற்றோருடைய சொத்தையும் அபகரிச்சுக்கிட்டு இவங்களுடைய சொத்துக்கள் கொஞ்சம் நாசம் செஞ்சுட்டு இவர் சொகுசா வாழ்ந்திருக்காரு. கடைசியில பெற்றோரை வெளியே அனுப்பியிருக்காரு. பாருங்க என்ன சொல்றது. இப்ப இதுதான் அண்மையில தான் சொன்னாங்க, அரசாங்கத்துல சொன்னாங்க, பெற்றோரை பார்க்காதவங்க பிள்ளைகள் எல்லா சொத்தும் முடக்கப்படும், அரசுடைமையாக்கப்படும்னு. இந்த மகனுக்கும் வந்து நினைக்கிறேன் அந்த சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும்னு நினைக்கிறேன். ஏன்னா அது ரொம்ப பாவம். அந்த பாருங்க அப்பா அம்மாவும் என்ன வாழ்க்கைய பாருங்க, ஒரு கம்பை வச்சுக்கிட்டு அப்படி நடந்து போறாங்க ரோட்டு. தாங்க முடியல. நேற்று மிலாதுன் நபி விழாவில் எனக்கு பிடிச்சு கொண்டது வந்து அதாவுல்லா பாட்டு படிச்சது. அப்பா கிழக்கு வாசலில் என்ன ஒரு இசை மழை தயாரா அப்படிங்கிற மாதிரி அருமை அரைச்சு. எல்லா புகழும் இறைவனுக்கு, எல்லா புகழும் இறைவனுக்கு, அல்லாஹ் ஒருவனே துணை நமக்கு. இல்ல அவர் உண்மையில சிறந்த பாடகர். அவர் மேடைகள்ல வந்து அவர்கிட்ட ஒரு சுவாரஸ்யம் நல்ல பாட்டு பாடுவார். உண்மைக்கும் அவருக்கு அந்த குழுவா இணைந்து அவங்க பாடின விதம் இவர் எடுத்து கொடுக்கிறாரு. அவங்க அப்படியே அதை கெச் பண்ணி கொண்டு போறாங்க. அழகா இருந்துச்சு. நேற்றைய தினத்துல சிறப்பம்சம்னா அந்த அவருடைய தலைமையில நடந்த அந்த இசை கச்சேரி தான். அழகா 7 சுரங்களையும் நாவல வச்சு அவரும் ஒரு என்ன சொல்றாரு நவரச பேச்சாளர். மிகவும் அழகா எல்லாரும் மாதிரி பேசுவார். ஒரு நாளைக்கு நம்ம எடுக்கணும், நம்ம நிகழ்ச்சிக்கு எடுக்கணும். அவரெல்லாம் எடுத்து வச்சு என்ன கதைன்னு கேட்கணும். அப்பதான் சரி. இல்ல அவரையெல்லாம் உண்மையா நாங்க இந்த நாட்டு நடப்புல அழைச்சி வரோம். அந்த அப்படி இந்த மக்களோட கனெக்ட் ஆகுற மாதிரி கதைக்க முடியும். இலங்கையின் எதிர்காலம் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லி அந்த ஜோசியர் ஒரு ஆள் கதைக்கிறார். அதுக்கு நாமல்ற ஒரு வீடியோ ஒன்று பார்த்துருப்பீங்க. என்ன பேர் அவர் அந்த ஜோசி அந்த இந்த இந்தியாவில இருந்து செய்வார். அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. அது எனக்கு என்னண்டே விளங்கல. அவரே இது ஒரு மீம் சொன்ன போற இலங்கையின் எதிர்காலம் எப்படி இருக்கும், அடுத்த ஜனாதிபதி யாருன்றதுக்கு பார்த்திருப்பீங்க. ஸ்ரீலங்காவுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் சார்? அவர் மிகவும் வித்தியாசமான ஒரு ஜோசியர். அவர் எப்படித்தான் அவர் ஒரு கோட் வேர்ட் வச்சிருக்காரு. அவருக்கும் என்ன இன்னொரு உலகத்துக்கும் ஏதோ பேசிட்டு அப்புறம் சொல்லுவாரு. ஆனா இந்த இப்போதைய அரசாங்கம் பத்தி கேட்கிறாரு. அவர் சொல்றாரு இப்ப இருக்க ஜனாதிபதி நல்லா செஞ்சுக்கிட்டு போறாரு, அவர் நிறைய மாற்றங்கள் சொல்றாரு. என்ன மாசலும் புரியுது இல்லை என்ன சொல்ல போக. எனது பாட்டனார் அரசியல் செய்தார், எனது தந்தை அரசியலில் இருந்தார், நானும் அரசியல் செய்கிறேன். எனது பிள்ளைகள் அரசியல் செய்வதற்கான சூழலை உருவாக்க வேண்டும், இல்லையேல் அவர்கள் என்னை விமர்சிப்பார்கள். நாம அப்பா பிள்ளைகளுமா இதுக்கு இல்லையாப்பா ஒரு எண்டு, இதுக்கு இல்லையாடாப்பா ஒரு எண்டு. போதும்டா சாமி, நாட்டை தயவு செய்து விட்டுட்டு இருக்கடா, கொஞ்சம் ஓய்வு எடுக்கடா. இல்ல மக்களை விடுங்க. எப்படி இந்த குழந்தை பிள்ளைகளை ரெடி பண்றாரு? நான் நினைக்கிறேன் ஜொன்ஸ்டன் பெர்னாண்டோலாம் கொஞ்சம் இருந்தா, வயசாக இருந்தா இவங்க மகன் நாமளோட மகன் ஒருவர் தானே. அங்க தமிழ்நாட்டுல திமுக மேடையில இன்ப நிதியை பார்க்காமல் நான் கண்ணை துடைச்ச மாதிரி. அந்நேரம் பாவம் என்னடா இன்ப நிதிக்கே தெரியாது தான் அந்த பொடியும் சும்மா வந்தது மேடைக்கு. இன்ப நிதியை முதலமைச்சராக்காமல் நாங்கள் ஓய மாட்டோம் உண்டு. அதை என்ன சொன்ன டெய்ல்ஸா அந்த என்ன சொல்றவங்க இந்த என்ன தங்களை பெருமையா நினைக்கப்பாங்க என்றதுக்காக பேசுற பேச்சு தான். அண்ணா நேற்றைய தினம் நடந்த இன்னொரு விசேடமான சம்பவம் என்னன்னு சொன்னா, யாழ்ப்பாணத்தின் 12வது ஆயராக திருநிலைப்படுத்தப்பட்டாரு என்டன் ரஞ்சித் தாண்டகை அவர்கள். அவருடைய திருப்பலியின் போது அவர் சொன்ன விஷயமும் இருக்கு, அவருடைய உரை. அது சம்பந்தமா நிச்சயமா சொல்லி ஆகணும். நம்ம உண்மையில 12வது ஆயராக தெரிவு செய்யப்பட்ட மதிப்புக்குரிய ஆயர் என்டன் ரஞ்சித் அவர்களுக்கு
எங்களுடைய முதல் கண் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்றோம். நீங்க தீர்க்க ஆயுசோட தொடர்ந்து உங்களுடைய இறைபணி செய்யணும் என்று சொல்லி நாங்கள் இறைவனை பிரார்த்தித்துக் கொள்றோம். அதுல அவர் ஒரு முக்கியமான உரை, கிட்டத்தட்ட ஒரு ரத்தின சுருக்கமா பல விடயங்களை குறிப்பிட்டிருந்தார். தமிழ் மக்கள் இப்போது எதிர்கொள்ற பிரச்சனை, தமிழ் மக்களுக்கு இருக்கிற நெருக்கடி என்று பல விடயங்களை சுட்டிக்காட்டி தான் அந்த உரை இருந்தது. அது ஒரு முக்கிய நல்ல ஒரு உரையா தான் இருந்தது. பல எதிர்பார்ப்புகள், பல விமர்சனங்களை கடந்து ஒரு எதிர்பார்ப்புகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு வீரியமான ஒரு உரையா தான் இருந்தது. மேலும் கடந்த 30 வருடங்களாக நடைபெற்று வந்த கொடிய யுத்தம் மண்ணுக்கும் மக்களுக்கும் பாரிய வலிகளையும் வடுக்களையும் ஏற்படுத்தி இருக்கின்றது. மக்கள் ஆயிரக்கணக்கில் தம் உறவுகளை இழந்து, உடைமைகளை இழந்து, இல்லிடங்களை இழந்து அகதிகளாய் இன்றும் அலைந்து திரிகின்றார்கள். அமைதியான முறையில், நீதியான வழிகளில் பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை காண அனைவரும் ஒன்றிணைந்து செயல்படுவோம். இத்தகைய அணுகுமுறைகளை முன்னெடுத்து செல்ல இம்மண்ணில் வாழ்கின்ற அனைத்து மக்களது ஒத்துழைப்பையும் எதிர்பார்த்து நிற்கின்றேன். மேலும் எமது சமுதாய ஒற்றுமையின் அடையாளமாக இந்நிகழ்வில் கலந்து கொண்ட இந்து மத, இஸ்லாமிய மற்றும் பௌத்த மத தலைவர்கள் அனைவருக்கும் என் விசேட நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நிறைய பேர் சொல்லியிருந்தாங்கண்ணா, இவருக்கு மண்ணோட வலி தெரியாது அப்படின்னு நான் சில கமெண்ட்ஸ் பார்த்துருந்தேன். ஏன்னா கொழும்புல தான் அவர் அதிகம் மறந்துருக்காரு தென்னிலங்கையில. ஆனா இவருக்கு இந்த மக்களுடைய உரிமை, அந்த போராடுற இது இவருக்கு அர்த்தம் புரியும். ஆனா நேற்றைய உரையில அவர் நிரூபிச்சிருந்தாரு, எனக்கும் தெரியும், எனக்கு ஒன்றும் தெரியாம இல்லை அப்படின்னு அவர் வெளிப்படுத்தியிருந்தார். அதை இல்ல, இதுல உண்மையா நீங்க சொல்ற விமர்சனம் நானும் பார்த்தேன் டெல்சான். இதுல ஒரு எல்லையை தாண்டி விமர்சனத்துக்குள்ள வைக்கலாம் போன ஒரு நெருக்கடி என்னன்னு சொன்னால், 2 பிரச்சனை இருக்கு டெல்சான். இப்ப அவர் அங்கதான் பூர்வீகம், யாழ்ப்பாணத்தை தான் அவர் பிறந்து வளர்ந்து தண்ட காலத்தை இருந்திருக்கிறார். ஆனா குறிப்பிட்ட காலம் கொழும்புல இருந்ததுன்னு சொல்லப்படுது. ஆனாலும் கூட 2 பிரச்சனை இருக்கு தானே டெல்சான். எங்கட வலியும் வேதனையும் தெரிஞ்ச ஒரு ஆள் புரிய வைக்கிறத விட தெரியாத ஆளுக்கு ஒருவேளை குயிக்கா புரிய வைக்கலாமோ என்ற ஒரு கேள்வியும் இருக்குதானே. நீங்க விரும்பினாலும் விரும்பாட்டியும் அவர் தான் இனி ஆயர். 75 வயது வரைக்கும் அவர் தான் ஆயரா இருக்க போறாரு. இனி அவர் எப்படி பயன்படுத்துறன்றதை பற்றி தான் இனி யோசிக்கணும். விமர்சனங்கள் அல்லது அவர் மீது கடுமையான கருத்து மோதல்களை முன்வைக்கிறத கடந்து வந்துட்டார் ஒரு ஆயர். அவர் எப்படி பயன்படுத்தலாம்? இனி எப்படி நம்மளுடைய பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை பெற்றுக்கொள்றது அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல தெளிவு கொடுக்கிறார். என்ன பொறுத்தவரையில டெல்சான், நான் இப்ப யாழ்மறை மாவட்டத்துல முன்னாள் ஆயர் தோமஸ் சவுந்தரநாயக மாண்டை, அதுக்கு பிறகு முன்னாள் ஆயர் ஜஸ்னி ஞானப்பிரகாச மாண்டை போன்றவர்கள் எல்லாம் இருந்தவங்க. அவங்கள முடிந்த ஒத்துழைப்புக்குள்ள வழங்கினவங்க, இல்லைன்றதுக்கு இல்லை. ஆனால் அவர்கள அபிஷேக உரைகள் நான் எடுத்து பார்த்தேன்னா, அந்த உரைகளோட ஒப்பிடக்குள்ள இந்த உரை முற்றிலும் வேறுபட்ட ஒன்றா தான் இருக்கு. 2 சூழல் இருக்கு டெல்சான். அந்த சூழலுக்குள்ள இருக்கக்குள்ள நம்ம சொல்லாட்டியும் பிரச்சனை இல்லை, நம்மளை இப்படித்தான் நினைப்பாங்கன்னு யோசிப்பாங்க. அவர் அந்த சூழல் மீது அவருக்கு இருக்கிற விமர்சனங்களை கடந்து போகக்குள்ள நான் அப்படி இல்லை, இப்படித்தான் இருக்க போறேன். சிலவேளை கடந்த காலத்தை விட இவர் கொஞ்சம் வேகமா இருந்துட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம பயன்படுத்துறதுலாம் இருக்கு டெல்சான். உங்களை எனக்கு பிடிக்காட்டி பிடிக்காது, என்ன உங்களுக்கு பிடிக்காட்டி பிடிக்காது, சரியா? நாங்க என்ன செய்யறோம், 2 பேரும் கருத்தை தான் முன்வைக்கிறோம். நாமல் ஒரு நல்ல ஒரு மனிதரா இருந்தா நாமள நல்லா தான் சொல்லுவோம். சுமந்திரன் ஒரு நல்ல ஒரு மனிதரா இருந்தா அவரை நல்ல பக்கத்தை நாங்க சொல்றோம் தானே. சட்டத்துறை ரீதியா அவர் ஆளுமைக்கு நிகர் அவர்ன்னு தானே சொல்றோம். இன்றைய கல்முனை வைத்தியசாலையில பாருங்க, இப்பவும் மழை விட்டாலும் தூவானம் பெறாத அளவுலாம் இருக்குது. நாங்க யாரா ஒரு ஆள் சொல்லத்தானே டீல்சான் பண்ணும். இந்த உலகத்துல நடுநிலைமை யதார்த்தவாதி எல்லாம் முதுகெலும்பு இல்லாதாக்க ஒரு விடயத்தை துணிஞ்சு சொல்லணும். அந்த ஆயர் போகும் முதல்ல அவருக்கு கடுமையான விமர்சனங்கள் உள்ளும் வழியிலும் இருந்தது. அதை சுதாகரிச்சு கொண்டு கிட்டத்தட்ட அவர் நான் நினைக்கிறேன் இந்த 2000 இதை கேட்கக்கூடிய கிறிஸ்தவ மக்கள், ஓரளவுக்கு பார்க்கக்கூடிய அருட்தந்தையர்கள் அல்ல அருட்சோதரர்கள், நீங்கள் இதற்கு முதல் இருந்த ஆயர் ஜஸ்டி ஞான பிரகாசம், அதுக்கு முதல் இருந்த ஆயர் தோமஸ் சவுந்தரநாயக மாண்டகிற அந்த இப்படியான அபிஷேக டைம்ல அவங்க செய்த உரைக்கும் இவர உரைக்கும் நான் நினைக்கிறேன் பெரிய ஒரு வேறுபாடு இருக்கு. இந்த டைம்ல தவறு இல்லைன்னா உண்ட சொல்லலாம் டெல்சான். விமர்சனங்களை கடந்து தோமஸ் சவுந்தரநாயக மாண்டகை யுத்தம் முடிஞ்சு மக்கள் அகதி முகாம்கள்ல இருக்கக்குள்ள யுத்தத்துல வெற்றி பெற்ற மஹிந்த ராஜபக்சவுக்கு நன்றி என்று சொன்னவர் அதையும் யாழ்ப்பாணத்திலாம் சொன்னவர் விளங்குதா? அவரையும் அந்த மக்களை ஏற்றுக்கொண்டவங்க தானே. அவர் அந்த மக்களுடைய வாழ்ந்து அந்த இடப்பெயர்வுகளை கண்டு இவ்வளவு சொன்னவரையே
நாங்க விமர்சிக்கலை. ம், ம், ம். அப்ப இவர் எப்படி இருக்கு இப்ப உடனே அதுக்கு மாறுபட்ட நாங்க இப்ப பார்ப்போம், இவருக்கு ஒரு கால அவகாசத்தை கொடுப்போம். இப்ப கொடுக்காம எடுத்து விழுத்தல நெட்டில் நாங்க ஒரு ஆளு. உண்மைதான். இப்ப கத்தோலிக்க திருச்சபை விஷயங்கள்ல நான் விரும்பியோ நீங்க விரும்பியோ ஒன்றும் செய்யலாது. ம். அதுக்கண்ட ஒரு கட்டமைப்பு இருக்கு, அதுக்கண்ட ஒரு ஓட்டம் இருக்கு. ஆனா அதுல ஒரு துயரமான சம்பவம் தான் மட்டக்களப்பு மறை மாவட்டத்தை சேர்ந்த அருட்தந்தை. அவர் பூர்வீகம் வந்து அவர் குருவாகினதெல்லாம் யாழ்மறை மாவட்டம் தான் சொல்லப்படுது. நேற்று இந்த அவர் நிகழ்வுக்கு போயிட்டு வந்தவர் இன்றைய தினம் மறைந்துட்டார். கிட்டத்தட்ட ஒரு மூத்த குருவானவர். அவருடைய குருத்துவ வாழ்வில் 50 ஆண்டுகள் கடந்திருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் ஞாபகத்தை கட்டின வகையில. அவர்கிட்ட ஒரு பியூட்டி என்னடா டேல்சான், அவரை பற்றி சொல்றவங்க சொல்ல, அவர் யாரும் சாப்பாடு கொடுத்தா மேலதிகமான ஒரு சாப்பாட்டு பொதி அல்லது சாப்பாடு பரிசலா கேட்பார், எனக்கு கொண்டு கட்டித்தாங்க. அதை வீதியில் இருக்கிற யாரும் ஒரு ஆதரவற்ற வயோதிபர்கள் யாருக்காகணும். நேற்றும் அதே மாதிரி அவர் ஏற்றி வந்த வெஹிக்கிள் வந்த ஒரு அருட்தந்தை இட்ட கதைச்சிருக்கிறார். ஃபாதர் நூடுல்ஸ் வாங்க போறாங்க, எனக்கு மேலதிகமான ஒரு பார்சல் வேணும். அந்த பார்சல் அவர் அதாவது அவர் மரணிக்கிறதுக்கு முதல் நாளும் கூட அவர் என்ன டியூட்டி செய்தாரோ செய்து தான் போயிருக்கிறார். அந்த ஆரோ வீதியில இருந்த ஒரு அனாதரவற்ற ஒரு ஆளுக்கு அந்த பார்சலை கொடுத்துட்டு தான் போயிருக்கிறார். இன்று இறந்துட்டார். உண்மையில் அவரை யுத்த காலத்துல மட்டக்களப்பு மறை மாவட்டத்துல பல முக்கிய பொறுப்புகள்ல இருந்தவர். பல அவர பணி உண்மையில மெச்சுதலுக்குரியது. பல அரும் பணிகளை செய்த ஒருவர் தான் அருட்தந்தை தேவதாசன் அடிகளார், அமரத்துவம் அடைந்திருக்கக்கூடியவர். பாருங்க டெல்சான், நேற்று அங்க போயிட்டு வர இன்றைக்கு வரார் மரணம். வாழும்போது அன்பா இருக்கிறது மட்டும்தான் இந்த உலகத்தில். இது யார் மீதும் குறையில்லை டெல்சான். இப்ப யாழ்மறை மாவட்டத்தை சேர்ந்த யாருமே குறையா நினைச்சுறாங்க. இவருக்கு ஒரு அவகாசத்தை கொடுத்து பார்ப்போம். நிச்சயமா. அதை விட்டுட்டு நாங்கள் இப்ப இதுல வந்து என்ன சொல்ற, நாங்கள் இப்ப ஒரு கட்டத்தை தாண்டி மதங்களை விமர்சிக்க இயலாது. ஏனென்றால் அது மதத்திர கட்டுப்பாடுகள் கடமைகள் என்றது அது அவர்களுக்கு உரியது. இது ஒரு தனிப்பட்ட கருத்து டீல்சான், இதுல பெருசா ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. என்ன டீல்சான், கொழும்புல இன்னும் ஒரு சம்பவமா? சம்பவம்னா இன்னி முன்னுக்கு சம்பவமாக போகுது. ஏன்னா ஏற்கனவே இப்ப கைதாகி இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டு இப்ப கஸ்டடியில விசாரிக்கப்பட்டு வர்ற சிரான் பாசிக் அவர் வந்து அவரும் இந்த கேள்பதர் பத்மமாய் தான். இவர் எப்படின்னா நிறைய அரசியல்வாதிகள், முக்கியமான பல நல்ல பேர் போன அரசியல்வாதிகளோட தொடர்பில் இருந்திருக்காரு. முன்னாள் வீடு சம்பந்தமான வீடு அமைப்பு அந்த நில சம்பந்தமான ஒரு அமைச்சரும் நெருங்கிய தொடர்பில் இருந்து எப்படின்னா சிரான் பாசிக்கு நிலமெல்லாம் அப்படி அள்ளி கொடுத்துருக்காரு, வாரி வழங்கியிருக்காரு. இவங்க அப்பா தாத்தா காலத்து இவங்க சொத்து மாதிரி சிரான் பாசிக் கொடுத்துட்டு இவருக்கு எப்பெல்லாம் பணம் தேவைப்படுதோ பெரிய அளவுல ஆசிக் தாமுது டிரான்ஸ்ஃபரேகா காணாது அப்படின்னு கேட்டு படத்தை எடுத்துக்கிறத வேலையா இருந்திருக்கு. எல்லாம் மாட்டிடுச்சு. எல்லாம் சிரான் பாசிக் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா வாயிலிருந்து கக்கிக்கிட்டு இருக்காரு. மிக விரைவில் சம்பவம் கன்ஃபார்ம். ஓகே, முதலாவது கமெண்ட்ஸ் என்னன்னு சொன்னா, ஐயோ முதலாவதேவா, சரி ஓகே. சுதந்திரன் அரசியல் இருக்கும் வரை தமிழர்கள் வாழ முடியாது ஒருத்தர் வந்து சொல்லிட்டு போயிருக்காரு. இல்ல டெல்சான், இப்ப அரசியல் இருக்கும் வரை என்ற கருத்து எனக்கு தெரியாது. அரசியல் அவர் உண்மையில பயன்படுத்தணும், ஏன்னா அவர்கிட்ட இருக்கிற சட்ட ரீதியான நுணுக்கங்கள் பயன்படுத்தப்படணும். ஆனா அரசியல் ரீதியான இப்ப ஒரு ஆளை நாங்க ஒரே ஏரியா படுத்த ஒதுக்க இயலாது. ஆனால் அவர் வந்து சட்ட ரீதியான சில விடயங்களுக்கு அவரை பயன்படுத்தி தான் ஆகும். திறமை இருக்கு, அவரை பயன்படுத்துவோம். அரசியல் ரீதியான கருத்துன்றது அது சரி, அதுக்கு அதை வந்து கன பேர் லைக் பண்ணியிருக்கிறாங்க இல்லையா? தமிழ் மக்கள் தங்களின் தலையில் தாங்களாகவே மண்ணை அள்ளி போடுகிறார்கள். இரத்தக்கரை படைந்த மண்ணில் திருவிழா என்ற பெயரில் கூத்தடிப்பது நல்லதல்ல. எனக்கு தெரியாது டெல்சான், இது நேற்று நாங்க சொன்னாங்க. இலங்கையில் மன்னாரில் இப்படி ஒரு திட்டத்தை கையில் எடுத்தால் இந்தியா சேது சமுத்திர திட்டத்தை மாகாண சபையும் 13ஆம் திருத்த சட்டத்தையும் கையில் எடுக்கும். அயல்நாடு வளர்ந்துவிடக் கூடாது என்பதில் இந்த உலகத்தில் இந்தியாவை தவிர வேறு ஒரு நாடும் இல்லை. உங்களுடைய கருத்து சரி என்றுதான் மன்னார் வளையத்துல அது சம்பந்தமா ஒரு செய்தியும் இருக்குன்னா, மன்னார் வளையத்தில் 2032ஆம் ஆண்டுக்குள் எண்ணெய் எடுப்பதற்கான இலக்கு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. உலகளாவிய சந்தைக்கு கொண்டு செல்லும் பொறுப்பு இங்கிலாந்து நிறுவனத்திற்கு அப்படின்னு ஒரு செய்தி. பார்ப்போம், அது சம்பந்தமான அப்டேட்ஸ சொல்லுவோம். கலாச்சார சீரழிவு இல்லை, இனத்தின் அழிவின் படிகள் இவை. வெட்கம், வேதனை, கூச்சமா இருக்கிறது. உண்மையில உங்களோட மனநிலை தான் பலருடைய ஆதங்கமாக நேற்று வெளிப்பட்டு கொண்டது. பலரும் தொலைபேசி வழியாகவும் பேசியிருந்தீங்க. ஜனாதிபதி அனுரகுமார் என்பிபி ஜேவிபி அரசின் நாடக கம்பெனி தலைவர் அமைச்சர் சந்திரசேகரன் தான் என்று ஒரு ஆள் எழுதியிருக்கிறார். சந்திரசேகரனுக்கு சளி மாறாதோ இல்லை குரல் அதுதானோ? அமைச்சர் கருத்துல ஏதோ சளி பிரச்சனையாண்டு ஒரு ஆள் கவலைப்பட்டிருக்கிறார். நாட்டு வைத்தியம் சொல்லி இருக்கிறார். அவர் ஒண்ணு சொல்லல. ஐயோ எல்லாம் வெளிநாட்டு டாலர் செய்யும் வேலை என்ற ஒரு ஆள் சொல்லி புலம்பெயர்ந்த மக்கள் இப்ப பலர் நல்ல காரியங்களுக்கும் பயன்படுறாங்க.
ஒரு சிலர் இப்படி செய்யறதுக்காக நாங்கள் எல்லாரையும் அப்படி சொல்லிடாது. மண்டூரையும் இதில் சேர்த்து கொள்ளுங்கள். பாரம்பரியம் பழமை நிறைந்த கோயில். உண்மையில மண்டூர் முருகன் கோயில் தான் இப்பவும் வாய் கட்டித்தான் பூசை செய்வாங்க. அந்த அங்க இருக்கிற நடைமுறைன்றது வந்து பழங்கால நடைமுறை ஒன்று இருக்குது. அதே நேரம் மண்டூர் கோயில் தொடர்பான ஒரு முக்கியமான விடயத்தை கையாண்ட ஒருவர் சுட்டுக்கொலை செய்யப்பட்ட ஒரு வழக்கம் நடந்து கொண்டிருக்குது. இப்பவும் அந்த அவர் மனைவி மட்டும்தான் இருக்கிறார். அப்படி ஒரு அரசு அதிகாரியா இருந்தவர் ஆனந்த விஜயபால மட்டக்களப்பு போன கூட்டத்திலையும் வந்து அது தொடர்பான விசாரணை முன்னெடுங்கள் என்ற ஒரு கருத்து கூறப்பட்டது. இப்போது இந்த விடயம் மண்டூர் சம்பந்தமா என்ன நடைமுறை சிக்கல் இருக்குது, என்ன பிரச்சனை அங்க போய்கொண்டிருக்கு, என்ன நடைமுறை பின்பற்றப்படலைன்றது முழுமையா எங்களுக்கு இப்போதைக்கு தெரியாது. ஏதாவது தகவல் இருந்தால் ஒன்றில் நீங்கள் அந்த பின்னூட்டங்களுக்கு கூடாக அல்லது எங்களோட அலுவலக தொலைபேசி இலக்கத்துக்கு அழைப்பை எடுத்து கூறிக்கொள்றது நல்ல என்று நினைக்கிறேன். இலங்கை எண்ணெய் கிடைத்தால் இலங்கையின் நிம்மதி போய்விடும். ஒரு புறம் இந்தியா மறுபுறம் சீனா போதாதென்று அமெரிக்கா இம்சை வேறு. ஏற்கனவே திருகோணமலை துறைமுகம் காரணமா இருக்கும் பிரச்சனை போதாதென்று இப்போது எண்ணெய் வேறு. ஐயோ, அவர் சொல்றாரு எங்களுக்கு ஒன்றும் வேணாம், எங்களுக்கு திருகோணமலைக்கு போற போக்கே போதுமன்று. மன்னார் எண்ணெய் வந்தால் எப்படி இருக்கும் நாடு என்று எண்ணி பார்த்தால் மனம் ஒரு புதுவித உயிர் வரு நடக்குமா என்று கேட்டிருக்கிறேன். முஸ்லிம் அரசியல்வாதிகள் ஆலையால் தூற்றினாலும் போற்றினாலும் இனம் என்று வரும்போது இணைந்து விடுகிறார்கள். ஆனால் தமிழ் அரசியல்வாதிகள் தான் தமிழ் மக்களுக்காக இன்னும் திருந்தவும் இல்லை, திருந்தவும் மாட்டார்கள். யார் செய்த பாவமோ அப்படின்னு உண்மையில் அதுல பாராட்ட ஒன்று டைம் எடுத்தாலும் பரவாயில்ல. இந்த முஸ்லிம் அரசியல்வாதிகள் அவர்கள இனம் என்று வந்தது என்றால் அவர்கள் எந்த கட்சியில இருந்தாலும் பேசுற வாசனம் ஒன்றாத்தான் இருக்கு. அது எந்த விடயம், இப்ப கல்முனை விடயத்தை பார்த்து கொண்டாலும் அதுல ஒரு நடைமுறை சிக்கல் சுற்றுநிறுவ சிக்கல் இருக்குன்னு தெரிஞ்சும் கூட அவர்கள் அந்த இனம் சார்ந்துதான் இருக்கிறார். எங்கடாக்கள் மெத்த படிச்சாக்கள், அறப்படிச்சாக்கள் தானே, இனத்துக்காக பணியாற்ற மாட்டாங்க. இப்ப உண்மையில அந்த விடயத்துல வந்து அந்த கருத்து இப்ப இன்னொரு விடயத்தையும் சொல்ல வேணும். ஹாபிஸ் நசீர் முன்னாள் முதலமைச்சரை முஸ்லீம் காங்கிரசுக்குள்ள இணைக்கிறதுக்கான முயற்சி ஒன்று போய் கொண்டிருக்கு. அங்க ஹாரிஸை இணைக்கிறதுக்கான முயற்சி போகுது. முஸ்லீம் காங்கிரஸ்ல இருந்து யார் யார் வெளியேற்றப்பட்டாங்களோ அவங்கள இணைக்கிறதுக்கான முயற்சி போய் கொண்டிருக்குது. உண்மையில் அவங்களை இந்த இடத்துல இனமாக யோசிக்கிறார்கள். தமிழ் அரசியல் கட்சிகள்ல இருக்கக்கூடியவர்கள் பதவியாக யோசிக்கிறார். அதுதான் வித்தியாசம் அவர்களுக்கு. உண்மையில் இந்த இடத்துல முஸ்லீம் அரசியல்வாதிகளை வாழ்த்தித்தான் ஆகணும். எங்களோட லீடர் சொன்ன மாதிரி எவனும் என்ன லீடர் என்று தான் சொல்லி கொண்டிருக்கிறான். இப்போ அதுல பெருமையா இருக்கின்றது. அந்த வகையில வாழ்த்துக்கள். ஓகே, நாளைக்கு சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய். உங்கள் பெற்றோரின் நிம்மதியே எங்களின் நோக்கம். செவிலியர் பராமரிப்பு, ஆரோக்கிய உணவுகள் மற்றும் சொகுசு அறைகளுடன் ரத்மலானியில் வி கேர் ரெசிடென்ஸ். கொழும்பில் சொகுசு அடுக்குமாடி குடியிருப்புகளை வாங்க, அழகான வீடுகளை கட்டிக்கொள்ள ராயல்டி இன்ஜினியரிங் வெள்ளவத்தை IBC ரோட்டில், வெள்ளவத்தை ஃபசஸ் லேனில்.